ஹாய் வணக்கம். நான் ஹரிஷ் பாபு, பிஎஸ்எஸ் சிறுதானியம் பிரைவேட் லிமிடெட் அட்மின் மேனேஜர் பேசுகிறேன். இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, சிறுதானியங்களை பற்றியும் அதனுடைய நன்மைகளை பற்றியும் பேச போகிறேன். இந்த சிறுதானியங்கள் அப்படிங்கிறது இப்போ இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க. சிறுதானியங்களுக்கும் மற்ற தானியங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுதானியங்கள் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடியது, ரிச் ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் சுகரு, ப்ரெஷரு, அப்புறம் நிறைய வியாதிகள், இப்போ எந்த வயசில் இந்த நோய் வருதுலாம் சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருக்கும் நிறைய வியாதிகள் வருது. இந்த வியாதிகளெல்லாம் குணப்படுத்துறதுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டா கூட டாக்டர்ஸோட அட்வைஸ் என்னென்னா, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற உணவுகளை இது பண்ணிக்கோங்க, சாப்பிட்டு சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சிறுதானியங்களை எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல், அதாவது நார்மலான முறையில் உற்பத்தி பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் விளையக்கூடிய பழங்கள், காய்கறிகள், அப்புறம் எலுமிச்சை, எந்த காயாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறது இல்லைன்னா, மருந்து அடிப்பதில்லை. அதாவது மருந்துன்னா கெமிக்கல் கலந்த மருந்துகளை நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நாங்கள் எல்லாமே நாங்களே தயார் பண்ணிடுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, அட்லீஸ்ட் குழந்தைகளுக்கு சிறு வயதிலே ஏற்படக்கூடிய இந்த அதாவது டயபெட்டிக்கு, அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. சின்ன குழந்தைங்களுக்கே நிறைய கேன்சர் வருது, அந்த மாதிரிலாம் நிறைய வருது. அதெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த உணவுப் பொருட்களில், நம்ம நம்பி சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ எப்படின்னா, நாட்டு கம்பு, அப்புறம் திணை ரெண்டுமே பச்சரிசி, அப்புறம் சாமை, குதிரைவாளி, வரகு, மூணுமே புழுங்கல் அரிசியாக நம்மகிட்ட கிடைக்கும். 1/2 கிலோ கிடைக்கும். 1/2 கிலோ பாக்கெட்டாக கொடுக்குறோம். நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம். நம்ம என்ன செய்யணும்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் மொத்தமாக கொடுக்குறோம். நம்மளோட ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நம்ம பண்ணுறது 100% ஆர்கானிக். அதாவது எந்த விதமான மருந்தும் இல்லாமல் தான் நம்ம தோட்டமே உருவாயிருக்கு. நம்ம தோட்டத்துடைய மோட்டிவேஷனே அதுதான். அதாவது எல்லாரும் பண்ணாட்டாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது மருந்து அடிக்காத உணவுப் பொருட்கள், மெயினாக உணவுப் பொருளுங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான தேவையாயிருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாமே மருந்து அடிக்காமல் மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த மருந்து அடிக்காத பொருட்களை யூஸ் பண்ணுறது பார்த்தவங்க திருப்பி வாங்குறாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 100லேருந்து 150 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க.